வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட்டில் தான் ஒரு டிஐஒய் செய்ய போகிறோம். இது ஆவின் பாட்டில், ஆவின் நெய் வாங்குவோம் இல்லையா, 200 கிராம் நெய் நினைக்கிறேன். அந்த பாட்டில் 2 இருந்துச்சு. அடுத்து வந்து வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற நம்ம இயர்ஃபோன் வந்து பிஞ்சு போனது இருக்கும் இல்லையா, அந்த 2 வச்சு தான் நான் இன்றைக்கி கிராஃப்ட் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட், ஆரஞ்சு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். அதை ஸ்பாஞ்ச் வச்சு நான் அந்த மாதிரி டச் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பாட்டில்லையும் நான் எடுத்துக்கிறேன். மேலே மட்டும் கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ப்ரஷில் வச்சு அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு தான். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். 2 பக்கமும் 2 பாட்டிலே அடிச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டால் அது நல்லா காஞ்சிரும். ஸ்கெட்சு வச்சு நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்மைலி ஃபேஸ் தான் நான் வரைகிறேன். எடுத்த உடனே நம்ம பெயிண்டில் வரைஞ்சிட்டோன்னாக்கும் கொஞ்சம் தப்பாக ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அழைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். நான் ஸ்கெட்சு வச்சு கொஞ்சம் ரஃப்பாக வரைஞ்சிட்டு லைட்டாக வரைஞ்சிட்டோம்னாக்கும் கூட நம்ம தப்பாக வரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேலே திருப்பி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுலாம் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி 2 ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து நான் இது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணின பிறகு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இல்லாட்டியும் பிளாக் கலர் மார்க்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். என்கிட்ட பெயிண்ட் இருந்ததுனால, ஏன்னா மார்க்கரை விட பெயிண்ட் வந்து இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் இல்லையா. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. என் பெயிண்ட் இருந்துச்சுன்னா ஆனால் கண்டிப்பாக பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து கண்ணுக்கு வந்து பிளாக் கலரை வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். அடுத்து கண்ணோட அந்த ஐயில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ரெட் கலர் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துச்சுன்னா வாய்க்கும் கொடுத்துக்கலாம். இல்லையாட்டி ஃபுல்லாகவே நீங்கள் பிளாக்காக கூட அடிச்சுக்கோங்க. வேஸ்ட்டான பாட்டிலில் நம்ம அழகாக ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேல் பகுதியில் வந்து நம்ம சணல் கயிறு இல்லை லேஸு இல்லை நான் இந்த மாதிரி இதை தான் வந்து அந்த பாட்டிலோட வாய் பகுதியில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு இயர்ஃபோன் வந்து எங்கள் வீட்டில் இயர்ஃபோன் வந்து டேமேஜ் ஆனது இருந்துச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து சணல் கயிறில் மேலே சுற்றிட்டு ஒரு போ மாதிரி கட் பண்ணுவோம்ல, மேலே டிசைன் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம இந்த இயர்ஃபோன் வயர் இருக்கு இல்லையா, அதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு இதை நான் பண்ணுறேன். பாருங்கள், அதுவும் நல்லாவே இருந்துச்சு. இயர்ஃபோனை கட் பண்ணியாச்சு. அதை சும்மா இருக்காமல் அதை உள்ளே இருக்கிறத நோண்டி உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அதை எனக்கு இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த ஜமிக்கி மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து இயரிங் வீடியோ நான் செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக இதை வச்சு நான் இயரிங் மேக் பண்ணியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு நான் இயரிங் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு இது கிடச்சிச்சின்னா அந்த ஜமிக்கி மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த 2 தான் இருந்துச்சு இல்லையா, ஆனால் இதில் 2 பாட்டில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு 1 அந்த பாட்டிலுக்கு 1 அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிட்டேன். அந்த இயர்ஃபோனை பிரித்ததில் உள்ளே இருந்ததில் எதை வந்து டெக்கரேஷனுக்கு ஒட்ட முடியுமோ அதை வந்து நான் க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டேன். அவ்வளோதான் கிராஃப்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதுவும் அழகாக
ஒரு கிராஃப்ட்டை செஞ்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து மல்டிபர்பஸ் உங்களோட குட்டீஸோட பென் பென்சில் இதுக்கு போட்டு வச்சுக்கலாம். இல்லை நம்ம கிராஃப்ட் ஐட்டத்தோட ப்ரஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டங்களும் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸ் போட்டு வச்சாலும் அதுவும் அழகாகவே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதவே வேறு மாதிரி எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.